ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 65 தாங்க போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்குங்க சிக்கன். அப்புறம் வந்துட்டு சிக்கன் போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, இது வந்துட்டு மைதா மாவு. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வேணும்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் மைதா மாவு தான் இருந்துச்சு, நான் மைதா மாவில் எப்போவுமே போடுவேன். அதில் போட்டாச்சு. மேலே வந்து தனி மிளகாத்தூள் சக்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அது ஒரு 1.5 டீஸ்பூன் 2 கூட போட்டுக்கலாம். நல்லா காரமாக வேணுன்றவங்க அது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லெமன், அதாவது ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, ஒரு நார்மல் சைஸுக்கு ஒரு லெமன். இது அவ்வளோதாங்க பொருள். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு 10 ரூபா பாக்கெட்டு. பேச்சுலர் பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், தம்பிகளுக்கும் சொல்கிறேன். ஈஸியாக இங்கே இருக்கிற இடத்துல சூப்பராக செஞ்சு ஒரு 65 சாப்பிட்லாம். அவ்வளோ பெருசு தாங்க லெமனு. நீங்கள் சும்மா லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிடிக்காதவங்க தயிர் புழிஞ்சிக்கலாம். தயிர் வந்துட்டு நான் சேர்க்க மாட்டேன், அதெல்லாம் லெமன் மட்டும் தான் நான் சேர்ப்பேன். அதெல்லாம் லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இன்னொரு தடவை இந்த எதுவுமே இல்லைன்னா நான் புளியை கரைச்சி கூட நான் ஊற்றிடுவேன். ஏன்னா அந்த புளிப்பு தன்மை கண்டிப்பாக சிக்கனுக்கு வேணும். ஆனால் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், வெளியில் போய் வாங்கினோன்னா அதுக்கு டைம் ஆகுன்றதுக்காக நான் 2 டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் எப்போவுமே அதுக்கு தான் என்ன பண்ணுவேன், லெமன் கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அது மாதிரி நீங்கள் எதுவுமே இல்லை என்ன பண்ணுறதுனாக்கா லெமன் போடாத செய்யுங்க. ஆனால் என்ன கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஆனால் புழிஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு 65 கடை டேஸ்ட்டுக்கு இருக்கும். கடையில் எப்படி நம்ம வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும். ஒரு அரை கிலோ வாங்கினீங்கன்னா திருப்தியாக ஒரு 4-5 பேர் 65 சூப்பராக சாப்பிட்லாம் யாராக இருந்தாலுமே. அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சேங்க. சிக்கன் குழம்பெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நான் 65 போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க, நேற்று வாங்கிட்டு வந்தேன். சரி இப்போ ஓகே, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அதுக்காக போயிட்டு வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம காய்கறிலாம் வாங்குறப்பே கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி கொஞ்ச நேரம் ஆறுற இடத்துல ஒரு ஃபேன் காற்றுல வச்சுட்டு ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு கவர்லேயோ போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை 1 வாரம் வரைக்கும் வரும். அது வேணுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். கிடைக்கிறப்ப அதை பக்காவாக கழுவி லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் காயிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே உதுத்து போட்டுருவோம். ஒரு காட்டன்லேயோ ஒரு பேப்பர்லேயோ, அப்படி இல்லைன்னா ஷால்ஸ், நம்ம காட்டன் ஷால் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி ஷாலில் போட்டு கொஞ்சம் தண்ணி உணர்ந்த உடனே ஒரு கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். நீங்கள் பாக்ஸ் இல்லைன்னா கவரில் கூட போட்டு வச்சிடலாம். இந்த பாருங்க 1 ஹவருக்கு மேலே ஊறிடுச்சு. நான் குழம்பு சோறு எல்லாமே வடித்து முடிச்சுட்டு தான் 65 போட ஆரம்பித்தேன். 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. ஃபுட் கலர் இதில் கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க, ஏன்னா ஃபுட் கலர் வேண்டாம். 65 அந்த தனி மிளகாத்தூள் போடுறோம் பார்த்திங்களா, அந்த தனி மிளகாத்தூளே உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்து தூக்கி கொடுக்கும். இதில் வந்து 65 தூள் அதெல்லாம் வேண்டாங்க. அந்த 65 தூளே நான் இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கேன் பார்த்திங்களா, இதுக்கு மேலே தூக்கி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இதை மாதிரி இருந்துச்சுன்னு. உண்மையாகவே சொல்கிறேன், 65 தூள்லாம் கிட்டே வர வேண்டாம். நீங்கள் அதை தனியாக போகிறத விட தனி மிளகாத்தூள் வீட்டில் இருக்கிறதே வச்சு சூப்பராக ரெடி பண்ணலாம். கலரே தேவையில்லை, ஃபுட் கலரே தேவையில்லை. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக நம்ம என்ன மெயின்னா ஊற வைக்கிறதுல தாங்க இருக்குது அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே. கொஞ்சம் எப்போயுமே உப்பு கொஞ்சம் நாக்கில் வைக்கும்போது கரிப்பாக இருக்கணும். அந்த நம்ம மசாலா கலக்கிறோம் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட் பார்க்கும்போது கரிப்பாக இருக்கணும். அப்போ தான் 65ல நல்லா ஊறி இருக்குன்ற அர்த்தம். அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடை டேஸ்ட்டுக்கு சிக்கன் 65 எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்ட்டுங்க. அப்படியே சும்மா நம்ம ரொம்ப ஹார்டாக போட்டு இழுக்கவோ கடிக்கவோ தேவையில்ல. சூடாக இருக்குது, என்னால் பிக்க தான் முடியல. சூடாக இருக்கிறதால அவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்கு. ஈஸியாக இதை பேச்சுலருங்க இருந்தாலும் தங்கச்சிங்க இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் புதுசாக மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பருங்க. எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லை. ஓகேங்க, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமாக உங்களை சந்திக்கிறேன். Thanks for you watching. Good night.